புட்லூர் அம்மன் கோயில் தாங்க இன்றைக்கி வந்திருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் இந்த கோவில் இருக்குது. இந்த ஊர் பேரே புட்லூருன்றது தான் ஊர் பேர். ஸோ இந்த கோயில் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளை பெறுவதற்கான விஷயங்களும், அப்புறம் கல்யாணம் நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த சாங்கியத்துக்கு முக்கியமான ஒரு இடம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி கிராம மக்களும் நகர்ப்புற மக்களும் எல்லாருமே வந்துட்டுருக்கிறது, கூட்டம் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ வழக்கம் போல் நம்ம ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே போனேன். நான் போன நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, அந்த மாதிரி நேரங்களில் நான் போனேன். மக்களோட கூட்டம் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சில்லறை வியாபாரம் பண்ணுறவங்க, இந்த எலுமிச்சி மழை வைக்கிறவங்க, இந்த பை கூடை பேகுன்னு சொல்லிட்டு இருப்பாங்களே, அந்த கடைகளும் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. நான் போகிற நேரத்தில் கூட்டம் அதிகமாக இல்லாதனால ஓகே இவ்வளோதான் அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஆனால் நான் கிளம்புற நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக ஒரு 1-1:30 ஆகிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம் எல்லை கடந்து வந்திருந்தது. அப்புறமா தான் தெரிஞ்சுது லேட்டாக தான் அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஞாயிறு நேரங்களில் கரெக்டாக ஒரு 6:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுற இந்த கோயில் நடுவில் கூட மூட மாட்டாங்களாம். 8:30 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே போயிட்டுருக்குமா. அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது அந்த இடம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா புத்து கோவில் சொல்லுவாங்க. இந்த கோவிலுக்கு வந்து மிக முக்கியமான பேரே பார்த்திங்கன்னா புட்லூர் புத்து அப்படின்னு புத்து அம்மன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அங்கே கூட பாருங்கள் ஒரு அக்கா மண் எடுத்துகிட்ருக்காங்க. இது ஏன் கேட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா, இங்கே வரவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா சுரண்டி இந்த மண்ணை எடுத்துகிட்டு போயிடுறாங்களாம். அந்த மண் வந்து வச்சு வீட்டில் வச்சா நல்லது நடக்கும், அதுக்கப்புறம் மடியில் கட்டிட்டு போனால் நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு ஐதீகளாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதுக்காக தான் அதை எடுக்கிறாங்க, தப்பாலாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த புத்து கோயில்ன்றது தான் ரொம்ப ஃபேமஸான இந்த விஷயன்றதுனால அது கொஞ்சம் பாதுகாப்பாக வைக்கணுன்றதுக்காக அதுக்கு கேட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் அதே மாதிரி கோவிலை சுற்றி நிறைய பேர் ரொம்ப பயபக்தியாக சுற்றிட்டு இருந்தாங்க. நான் பார்த்துட்டு இருந்தேன். சுற்றிட்டு இருந்தாங்க மீன்ஸ் நடந்துட்டு இருந்தாங்க, வேண்டுதலை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு. இதுக்கு நடுவில் இந்த எடைக்கு எடை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா, இந்த பழம் தர்றதோ இல்லைனா சர்க்கரை தர்றதோ அரிசி தர்றதோன்னு சொல்லுவாங்களே, அது கூட அந்த ரைட் ஹேண்ட் சைடில் பண்ணிட்டு இருந்தாங்க. கூட்டங்கள் அதிகரித்துக்கு முன்னாடியே ஆல்ரெடி கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. இந்து சமய அறநிலையத்துறையில் வர கண்ட்ரோல் வரதுனால கொஞ்சம் வந்து இந்த சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி நாட்களில் இந்த பந்தல்லாம் போட்டு கூட இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா நார்மல் டைமில் இந்த பந்தல்லாம் இருக்குமான்றது எனக்கு தெரியல. இது ஒரு ஸ்பெசிஃபிக்கான டே இல்லைங்களா, அந்த டைமில் பந்தல் போடுறாங்க. இப்போ நம்ம இந்த பார்க்குற இந்த டைமில் சீமந்தம் நடந்துகிட்ருக்குது. அதாவது இந்த கோவிலில் இவங்க வேண்டுதல் வேண்டி நிறைவேறும் இல்லைங்களா, சீமந்த கனவு, அந்த குழந்தை பிறக்கிற பாக்கியம் சொல்லுவாங்களா, நிறைவேறும் இல்லைங்களா. அதிகமான ஆட்கள் கிட்ட சொல்லாமல் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் கூட்டிகிட்டு வந்து சீமந்தம் பண்ணுறவங்க தான் இங்கே அதிகமாக இருக்காங்க. ஒரு பெட்ஷீட் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுறாங்க, அங்கங்கே போட்டு அவங்களுக்கு தேவையான சீமந்தம் சடங்கு சம்பிரதாயத்தை எல்லாமே பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க வந்து இந்த இடத்த வெக்கேட் பண்ணி போனாங்க அப்படின்னா கூட அடுத்த ரெடியாக வெளியில் லைனாக நிற்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் நான் அதிகமாக பார்க்க முடியல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே குழந்தை பிறக்கணுன்றாலே இந்த சாங்கியம் இந்த சீமந்தனாலே என்ன பண்ணுவாங்க வீடுங்களில், ஐயோ சொல்லக்கூடாது, யாருக்கும் சொல்லக்கூடாது, 5ஆம் மாதம் தான் சொல்லுவோம், 6ஆம் மாதம் தான் சொல்லுவோம்னு சொல்லிட்டு ஒரு சாங்கியம் இருக்கு இல்லைங்களா. அது இல்லாமல் ரொம்ப பயபக்தியாக வேண்டி மனமுருகி வேண்டி இந்த குழந்தைய உருவாகிறதுனால கூட மேபி இருக்கலான்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. எல்லோரும் மொபைலில் தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கோவிலுக்கு வந்தன்றதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டூருக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஏன்னா ஒவ்வொரு வீட்டு ஆளுங்களுமே சாலையாக வந்து 9 வகையான உணவுகளை எடுத்துகிட்டு வராங்க. அது எல்லாருமே அவங்களால சாப்பிட முடியாது இல்லைங்களா. அப்போ அந்த உணவு வகைகளை எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு வரவங்களுக்கும் பிரித்து கொடுத்துட்ருக்காங்க. அங்கே அதுக்கான மண்டபம்லாம் இருக்குது, இருந்தாலும் வந்து அங்கங்கே பிரித்து கொடுத்து சாப்பிட்றது, கோயிலே சாங்கியம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. நவகிரகம், அப்புறம் ஆலமரம், அதுக்கப்புறம் ஆலமரத்துக்கு கூட விநாயகர் அவரெல்லாம் இருந்தாங்க. நான் அப்படியே ஒரு வழியாக கோயிலை ஒரு வாட்டி சுற்றி வந்துட்டேன். இன்ஸ்டா 360 வியூவில் எக்ஸ்ஐ கேமரா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் ஒரு காரில் இன்னும் வேடிக்கை போகிறப்ப கப்பலாக நடந்துட்டு இருந்தாங்க. மடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேப்பிலை, எலுமிச்சம்பழம், அப்புறம் சில சம்பிரதாய பொருட்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வச்சு நடந்துட்டு இருந்தாங்க. என்னடா இவ்வளோ தூரம் நடந்துருக்காங்க, நான் வந்து கொஞ்ச நேரம் நின்றுட்டே இருந்தேன் இல்லைங்களா, திருப்பி நடக்க ஆரம்பித்தாங்க. இவங்கள ஃபஸ்ட்டே பார்த்தோமே திருப்பி நடக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க இருக்கிறவங்க கிட்ட ஒருத்தர்கிட்ட விசாரிச்சு அவங்க சொன்னாங்க, கோயிலில் நீராடி விட்டு ஈரத்துணியுடன் அம்மனை வணங்கி பிரகாரத்தை 11 முறை சுற்றி வந்து வழிபட வேண்டும். இவ்வாறு 9 வாரங்கள் செய்வதன் மூலம் அவர்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் அப்படின்றது ஐதீகமாக. அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரகாரத்தை சுற்றி வர்றதுக்கு முன்னாடி கோயிலே அங்கே தண்ணிகளாக இருக்கும் இல்லைங்களா, ஆக்சுவலாக குளத்துல இருந்து தண்ணி தலையில் விட்டுட்டு வரணுன்றது ஐதீகம். ஆனால் குளம் காஞ்சி போயிருந்தது, ஆப்போசிட்டில் பார்த்தேன். அதுக்கு பதிலாக தண்ணி அவங்க செயற்கையாக வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த செயற்கையான தண்ணியை வச்சு தலையில் ஊற்றிட்டு நடந்துட்டு வராங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் லேடிஸுங்க தாங்க தண்ணி அதிகமாக ஊற்றிருக்காங்க. ஒரு காமெடியில் வரும் பார்த்தீங்களா, ஹீரோலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் போட மாட்டாங்க, அந்த காமெடி ஆக்டர் தான் மேக்கப் போடுன்ற மாதிரி லேடிஸ் மண்ணில் தான் தண்ணியை ஊற்றி விட்டுறாங்க. பாவம் அவங்க ஈர துணியோடு சுற்றி வராங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தை வரத்துக்கா இல்லைனா வந்து கல்யாணத்துக்கா அதெல்லாம் தெரியல. ஆனால் சுற்றி வர லேடி என்ன பண்ணாங்கன்னா, நான் அந்த ஒரு கார்னரில் நின்றுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒருத்தவங்க என்கிட்ட வந்து பிளேடு எதாக இருக்காப்பா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை என்கிட்ட இல்லைங்களே அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் பக்கத்தில் இருந்த என்ன சொன்னால், இல்லைப்பா பிளேட்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. என்ன பண்ணக்கூடாது, என்ன பேசுகிறீங்க, ஏதாவது என்கிட்டே சொல்லுங்கப்பா, ஆர்வமாக இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் சொன்னாங்க, இல்லை அது என்னென்னா நம்ம ஈர துணியோட பிரகாரத்தை சுற்றி வரோன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை சுற்றி வந்துட்டு தன்னோட கையால் முந்தானியை கிழிச்சு இங்கே இருக்கிற மரம் இருக்குங்களா, அந்த மரத்தில் அந்த தொட்டிலாம் கட்டுவாங்க இல்லைங்களா, அந்த தொட்டிலில் அந்த துணியை வந்து கட்டணுமா. அது கட்டுறதுனால வந்து இந்த குழந்தை பிறக்கும் பாக்கியம் அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதோட ஐதீகம் வந்து நிறைவேறும் அப்படின்றது ஒரு சின்ன நம்பிக்கையாக இருக்குது மக்கள் மத்தியில். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஈர துணியில் சுற்றி வர்றது மட்டும் இல்லாமல் அந்த துணியை கையாலே கிழித்து அங்கே கட்டுறாங்க. ஆனால் இப்போ இவ்வளோ துணி கட்டியிருப்பாங்களே, மரம் ஃபுல்லாக நிரம்பி வழியுமேன்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு நாளும் க்ளீன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஆள் இருக்காங்க, தேங்காய் உடைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஆள் அங்கங்கே செப்பரேட்டாக இருக்காங்க க்ளீன் பண்ணுற மாதிரி. ஒருத்தவங்க வேண்டி கட்டிட்டு போனாங்கன்னா அடுத்த நாள் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த மரத்தை வந்து ஃப்ரீயாக விட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இவ்வளோ கூட்டம் சுற்றி அதை கட்டினாங்க அப்படின்னா அந்த மரமே நிரம்பி வழிஞ்சு மரம் இல்லாத இடமே தெரியாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் கோயிலில் நான் இந்த பக்கமும் அந்த பக்கம் நோட் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி கேன் ரொம்ப அதிகமாகவே வச்சுருந்தாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா மக்களோட நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் ஒன்று தான் இருக்குன்னு தவிர ரொம்ப ஹார்டான வெயில் ஸ்பேஸ். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்கள வருவாங்க, கிராமப்புறங்களில் இருக்க வருவாங்க இல்லைங்களா. இப்போ நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஏசி அந்த மாதிரி குளிர் சாதனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் சொகுசு வாழ்க்கைக்கு உட்படுத்தப்பட்டு வாழ்ந்துருவாங்க இல்லைங்களா. அவங்களுக்கெல்லாம் அந்த மயக்கெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா அந்த தண்ணி, அந்த கோயில் சுற்றி இந்த விஷயங்கள் எல்லாமே பக்காவாக பராமரிச்சுன்னு வராங்க. கோவிலை சுற்றி ஆளுங்களும் இருக்காங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து சாங்கியம் பண்ணிட்டு விழுந்து வெளியில் போகிறாங்கன்னு வச்சிங்களேன், உடனடியாக அந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இப்போ நான் வடபழனி கோவில் வந்து சில வெட்டிங்ஸ்லாம் போய் பார்ப்பேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் முடிஞ்ச உடனே அடுத்த ஒரு செட்டு வந்து உட்காருவாங்க இல்லைங்களா, அப்போ உடனடியே க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ சில கோயில்களில் மட்டும்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குன்றதை நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அதிகப்படியான ஆட்களை போட்டு க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்புறம் கோயில் உள்ள வரப்பே வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் சொல்கிறாங்க. இப்போ பெரியவங்களாம் இருக்காங்கல்ல, வயசானவங்களாம் கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, செவ்வாய் வெள்ளி ஞாயிறு நாட்களில் இங்கே வந்து நின்றுடுறாங்க. அவங்க அந்த திருஷ்டி சுற்றி போடுறத சாங்கியமாக பண்ணுற மாதிரியும் வர பக்தர்கள்கிட்ட வந்து அவங்களே ஒரு காணிக்கையை ஏற்றுக்கிறாங்க. இது நம்பிக்கையை சார்ந்த விஷயன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா பக்தர்களும் பெருசாக அதை யோசிக்கிறது இல்லை. திருஷ்டி சுற்றி போட்டு நல்லபடியாக நடந்தால் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மன் சன்னதியில் காலடித்தி வைத்தால் மனக்குறைகள் அகலும், தடைகள் விலகும், பில்லி ஏவல் சூனியம் பேய் பிசாசுகள் போன்ற எவை இருப்பினும் இருந்த இடம் தெரியாமல் விலகி புண்ணியங்கள் சேரும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒன்றுங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில், அப்புறம் புட்லூர் அம்மன் கோயில், அதுக்கு நிறைய கோயில்கள் வந்து பயணம் பண்ணுற ஒரு சூழ்நிலை உருவாகுது. அங்கே வீடியோ எடுக்கிறதுக்காகவும் போகிறேன், அதுக்கப்புறம் நண்பர்களோடு சேர்ந்தும் போகிறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ போகிறதுனால நம்மளை சுற்றி இருக்கிற இந்த பிரச்சனைலாம் நீங்கிட்டு வர ஒரு நம்பிக்கை கோவிலை பற்றி வரலாறுகளோ இல்லை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட கேட்குறப்ப படிக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. ஏன்னா ஒரு கோவிலுக்கு வேண்டி அதுக்காக பயணப்பட்டு போகிறவங்க மத்தியில் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயம் அமைது இல்லைங்களா. நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்பா நான் ரொம்ப நாளாக பாட்டுருக்கேன், அந்த கோயிலுக்கு நல்லா போகவே முடியலப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஆனால் கடவுள் புண்ணியத்தில் இந்த மாதிரி கோயில்களுக்கு போகிறதுக்கு பாக்கியெல்லாம் எனக்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாமலே என்னை சுற்றி இருக்கிற திருஷ்டி அந்த விஷயங்கள்லாம் நீங்குதுன்ற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா நான் வீடியோ எடுக்கிறப்ப எனக்கு இதெல்லாம் தெரியாது. அதுக்கப்புறமா இங்கே வந்து நம்ம படித்து அதை பற்றியோ இல்லை ஏதாவது விசாரித்து நம்ம கதை சொல்லணும்னு சொல்கிறது எழுதுகிறோம் பார்த்தீங்களா, அப்போ தான் எனக்கு இதெல்லாம் தெரிய வருது. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ஹாப்பி. நான் ஃபஸ்ட்டு காலையில் ஒரு செட்டு பார்த்தேன், அப்போது ஒரு 10 சீமந்தம் நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தேன் இது ஒரு 10 சீமந்தம் நடந்தது. பொதுவாக சீமந்தம் வந்து பார்த்திங்கன்னா 1, 2 பார்க்கலாம், ஒரு 4, 5 பார்க்கலாம், அந்த மாதிரி இங்கே பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த கோவிலில் மட்டும்தான் நான் குறைஞ்சபட்சம் 20, 25 சீமந்தம் நடக்கிறத பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் கூட்டங்கள் வந்து டைமாக அதிகமாக வந்துகிட்டே இருந்ததுன்னு கவனித்தேன். நான் வெயிலை யாரும் அங்கே பொருட்படுத்துகிற மாதிரி தெரில. அம்மனை வணங்குறதெல்லாம் முழுகடிச்சிருந்தாங்க. கோயில் உள்ளே வந்து நிற்கிறதுக்கு பெரிய க்யூவே நின்றுட்டு இருந்தது, நான் பார்த்தேன். ஆனால் அதனால் அதை எடுக்க முடியல, வீடியோ எடுத்தாலும் பிரச்சனை. ஸோ எனக்கு இவ்வளோ தான் இந்த விஷயம் தெரியும். நீங்கள் புட்லூர் அம்மன் சன்னதி பக்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு தெரியாத விஷயங்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து டைப் பண்ணி சொல்லுங்கள். மக்களுக்கு கண்டிப்பாக புரியும். பிள்ளை வரம் வேணுன்றவங்களும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண வரம் வேணுன்றவங்களும், இந்த பிள்ளை சூனியம் வைப்பு மந்திர ஏவல் இவங்கள மாதிரி ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கீங்களா, நீங்கள் மறக்காமல் இந்த கோயிலில் போய் ஒரு வாட்டி தரிசிச்சுட்டு வாங்க. ஏன் அப்படின்னா நான் போயிட்டு வந்ததுக்கே எனக்கு ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல். அதனால் கண்டிப்பாக அம்மனை போய் வணங்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.